வெல்கம் பேக். நான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விஜா குயிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎம்எல்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப்பிக்கான இன்செர்ட் கொரி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இன்செர்ட் கொரியை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டை ஒரு டேபிள்குள்ளே ஆட் பண்ணுன்ற ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா இந்த இன்செர்ட் கொரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா டு பாப்புலேட் டேபிள்ஸ் வித் நியூ டேட்டா. சரிங்களா? நம்ம நியூவாக ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கும்போது இன்செர்ட் கொரியை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. நான் அந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிரியேட் எப்படி டேபிள் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். நம்ம எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எம்ப்ளாயிஸ் டேபிள், ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? இப்போ இந்த எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்டேன். என்ன இஷ்யூ வருது? தேர் ஆர் ஃபீவர் காலம் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தென். ஓகே, என்ன இஷ்யூனா நம்ம ஒரு காலம் எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதுதான் ஒரு காலமோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கான். ஸோ அதனால் எரர் த்ரோ பண்ணுது. வேறு ஒன்றும் இல்லை. எப்போ உங்களுக்கு இஷ்யூ வந்தாலும் இங்கே மெசேஜ் பாக்ஸில் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதை வச்சு நீங்கள் இஷ்யூ சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட டேட்டாஸை நம்ம வியூ பண்ணிப்போம். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸோட டேட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரிங்களா? இப்போ வியூ பண்ணி பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல நமக்கு 5 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ரைட்டுங்களா? இதுதான் இன்செர்ட் கொரி. இதுதான் நம்ம நியூவா ஒரு ரெக்கார்ட்ஸை செட் பண்ணணும். நியூவா ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்றதுக்கு நம்ம இப்படி தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கொரி எப்படி இருக்குன்னா, இன்செர்ட் இன்டு டேபிள் நேம். சரிங்களா? இன்செர்ட் இன்டு டேபிள் நேம். நெக்ஸ்ட் நீங்க காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது ஓகே, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேல்யூஸ்னு கொடுத்து நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இன்செர்ட் கொரி. இது ஒன் வே. இது டைரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போது எம்ப்ளாயிஸ் டேபிளில் நம்ம எம்ப்ளாயிஸோட கரண்ட் ஆர்கனைசேஷன் எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது. நாங்கள் இன்னொரு டேபிள் இருக்குது, அதாவது ஆன்போர்டிங் டீம்னு சொல்லுவாங்க. அதாவது நியூவாக ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கும் தனியாக ஒரு டேபிள் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய அவங்களுக்கு இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன், ரைட்டுங்களா? அது சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், கரெக்டுங்களா? அப்படின்னா இதே தான் சேமாக இருக்கும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், அவங்க எம்ப்ளாயீஸுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். இதில் சேலரி இருக்குது, ப்ளஸ் ஆன்போர்டிங் டேட் இந்த ஆன்போர்டிங் டேட் டேட் ஃபார்மேட்டு. சரிங்களா? இது இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சாரி, இது ஹையர் தானே, இது நியூ ஹையர். யா, நியூ ஹையர்ஸில் நான் ஒரு டேபிள் இருக்குது எனக்கு. நான் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நான் அந்த டேபிளை வியூ பண்ணி பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
எம்ப்ளாயீஸ், சாரி நியூ ஹையர்ஸ், ரைட், நியூ ஹையர்ஸ். இப்போது இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இந்த டேபிளில் நம்ம யாரெல்லாம் நியூவாக ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறாங்களோ வெப்சைட் மூலயமா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக டெவலப்பர்ஸ் என்விரான்மெண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. பட் ரியல் டைமில் அப்ளிகேஷனில் வந்து வெப்சைட்டில் ஒரு யூஐயில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபார்மை சப்மிட் அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நியூ ஹையர்ஸோட டேட்டாஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இதில் வந்து என்ன இஷ்யூ வருது, ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமா மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கமா கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நியூ ஹையர்ஸ், ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டேபிள் நியூ ஹையர்ஸ்னு கொடுத்துருக்கோம்ல. ஓகேங்களா. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் எரர் வந்து த்ரோ பண்ணும். பார்த்தீங்கன்னா 9 ரெக்கார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் ஏன் யூஸ் பண்ணேன்னா இங்கே நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து நான் நியூ ஹையர்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9 பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஹெச்ஆர் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நியூ ஃப்ரெஷர்ஸாக வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 6 months டைம் இருக்கும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டுக்கு வரைக்கும் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாம் எனக்கு நியூ அந்த ஃப்ரெஷர்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எம்ப்ளாயி டேபிளில் வந்து புஷ் பண்ணிவிடுங்க. அதாவது நமக்கோட எம்ப்ளாயி டேபிள் இங்கே இருக்குங்கள, இது வந்து ஆஃபீஸில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற, அதாவது பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ். இதெல்லாம் வந்து அந்த பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு இந்த டிபியில் போயிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் அப்படின்னா. இப்போ நான் சொல்லுவாங்க எனக்கு வந்து May 17க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பர்மனெண்ட் எம்ப்ளாயோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா May 17 விட லெஸ் தென் ஓகேங்களா. நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வந்து மேனுவலாக வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்னொன்னா இப்போ நான் வந்து ஒரு 9 ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ரியல் டைமில் ஒரு பிக் ஆர்கனைசேஷனில் ஒரு எம்என்சியில் இருக்கீங்கன்னா அவங்க ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுவாங்க, ஒரு 200 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் மேனுவலாக நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொரி தான் எழுதுவாங்க. இப்போ பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறேன், இது வந்து தான் பல்க் இன்சர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பல்காக ஒரு இன்சர்ட், பல்க் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஒரு இன்சர்ட் பண்ணுறது. இப்போ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஏஜ், சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நியூ ஹையர் டீட்டெயில்ஸ்ல இருந்து ஃபிச் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன எஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் அண்ட் select list, insert more, insert list. ஓகே ஓகே. இது என்ன இப்போ மீன் பண்ணதுன்னா இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்க, நான் நியூ ஹையர்ஸில் இருக்க எல்லா காலமுமே இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த காலமில் இருக்க எல்லாமே வரும். பட் அந்த காலமில் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங்ட்டு ஒரு காலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள்ஸில் வந்து அது இருக்காது. எம்ப்ளாயி டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள்ஸை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் டேட் இருக்காது. ஆனால் இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ் ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார்னா எல்லாமே அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் காலமை மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 rows வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா. 6 rowsனா அதாவது கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம் நம்ம லெஸ் தெனுக்கு பதிலாக கிரேட்டர் தென் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, நான் போயிட்டு எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை பார்த்தேன்னா எர்லியராக 5 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுங்களா. இப்போ போயிட்டு பாருங்க, இப்போ பாருங்க நியூவாக
எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு. அந்த 4ல் இருந்து அப்படியே ஃபுல் ரெக்கார்ட்ஸும் வந்து பல்காக இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் சிங்கிள் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும் மேனுவல்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டேபிளில் இருக்குது ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து நான் இன்னொரு டேபிளுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொரி யூஸ் பண்ணணும், இன்சர்ட் இன்ட்டு கொரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இன்சர்ட்டில் கொரியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ண முடியுன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சேம் கான்செப்டே அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.